ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நம்ம மாஸ்டர் மைண்ட் முத்துக்குமரனை பற்றி பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. நிறைய விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணுறாரு. கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டி அருண் கேப்டன் ஆனதுக்கு முக்கிய காரணமே அந்த குச்சி டாஸ்கில் இவர் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது அருண் அவர்களே வந்து சொல்லுவார். ஒரு சில பேர் ஆமாம் எல்லாத்துக்கும் முத்துன்னு தான் சொல்லுவீங்க, யாரும் முத்துன்னு சொல்லலை. தானாக வந்து அங்கே அதை அனுபவித்து அருண் சொல்கிறாரு. அருண் வந்து முத்து வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை நம்ம பொண்ணை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற சாதகங்கள் பாதகங்களை யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி போகிறதுல நம்ம ஆள் கில்லாடி. அதனால தான் இவ்வளோ தூரம் வராரு. அதேமாதிரி கைமைன்னு சண்டை போடுற விஷயமே இவர்கிட்ட இல்லை. நேருக்கு நேர் பேசுவார். கோவப்படுற இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு வந்துடுவார். இது வரைக்கும் கைமைன்னு சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் அவர் மாஸ்டர்மேன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, திடீர்னு வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போது ராணுவுக்கு வந்துட்டு ஓட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கிடையாது, கொக்கா மக்கா அப்படி வந்துட்டுருக்குது. எல்லாருமே அப்படியே தெரிச்சு போயிருக்காங்க. இன்னையா நடக்குது, எப்படியா இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஷாக்கிங்கில் இருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னா, நம்ம வந்து டெய்லியும் பார்க்குறோம். இவர் லாஸ்ட்டில் இருந்தார், மேலே போகிறாரு, செகண்ட் பிளேஸ் வரைக்கும் வந்திருக்காரு. அதுக்கு காரணம் உள்ளே வந்து டார்கெட் ஆகிருக்கு. எல்லாமே இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்றதான் இங்கே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதில் தீபக்கு தான் எல்லாருமே கொடுத்தாங்க. அப்போ முத்துக்குமரன் வந்துட்டு நம்ம ராணுவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் இந்த கூட்டத்துக்காக சொல்லலை ராணுவ், நீ இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்க, நீ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றார். அவரும் அவரோட பேச்சை நம்பி சரின்றார். ஆனால் ஒரு இடத்துல வச்சார் ராணுவ், நான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் அவர் சொல்லியிருந்தீங்க, அதனால் இந்த வாரம் நான் போய்டுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் எனக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். யாருமே ராணுவ பேரை சொல்லலை. அதனால் நான் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எல்லோரும் அங்கே ஆல்ரெடி இருக்கிற தீபக் தான் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் முத்துக்குமரன் அடித்து சொன்னார், நான் கூட்டத்துக்காக சொல்லுறானோ, கண்டிப்பாக நீ இந்த வாரம் பண்ணியிருக்க, நீ வெளியே போக மாட்டேன். அவரும் நம்பிட்டார். ஆனால் அது நடக்குது. எப்படி இவர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியல. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு வெளியில் வந்துட்டு நல்லதோ கெட்டதோ ஒரு சுவாரஸ்யம் பண்ணுற விஷயங்கள் ரீச் ஆகிருக்கும், அதனால் அவங்க போக மாட்டாங்கன்னு சாச்சனா கிட்ட சொன்னார். அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எப்படியா இன்னையா கேம் ஸ்ட்ராட்டஜி? அதனால தான் அந்த சௌந்தர்யா காண்டாயிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு மண்டையில் போட்டு குழப்பி மண்டை வெடிச்சு செதற போகுது அப்படின்னு அவங்க அவ்வளோ காண்டில் பேசுகிறாங்க. உண்மையிலே நான் வியக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்டாக இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ண ஒரு பிளேயரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க பிக் பாஸ் 8. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இவர் மாதிரி தாங்க அவரும் இருந்தார் அப்படின்னா சொல்லுங்கள். இதை பிரதீப்பை சொல்லலாம். பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா இவரது இந்த மாதிரி தெரியுதுல்ல, பிரதீப் இது என்னென்ன தெரியாது, பாதி சௌந்தர்யா கேரக்டர் அதில் இருக்கும், எப்போ என்ன பண்ணுவாரே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இவர் வேறு மாதிரி போயிட்டுருக்கார். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.